அதாவது பூஜை நம்ம ஓ பூஜை முடிஞ்சிருக்கா? ஆமா 40 தினங்கள் முடிஞ்சு 40 தருவாய் போய் பாதுகாப்பா மகளை பார்த்து வச்சா மகள் நல்லா தனியா இருக்குது. தம்பி மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரி அதான் சரி அதான் பாரு நல்லா வந்து என்ன உடுமி தந்தையே கன்னிகாவோட கட்டி கொடுத்து ஆமா கன்னிகாவோடத்துல 44 வருடம் முடிந்தது. 45 நாள் முடிஞ்சிருச்சு. உன்னை கேட்டுக்கிறவர் யாரு வரவில்லை. ஆமா இதுக்கு மேல கல்யாணம் பண்ணலாம் விட கல்யாணம் பண்ணல பாஜாக்கு போலாண்டு. ஆமா என் மகனை கன்னிகாவோட கட்டி கொடுத்திருந்தேன். ஆமா கன்னிகாவரத்துல இருந்து வருகின்ற பொழுது இது காய்கறி எல்லாம் நிறைய பறிச்சு மடியில கட்டி போராட்டது. மடியில காய்கனியா? ஆமா அது பெரிய கனி. பெரிய பெரிய கனிங்க அது. என்னமா மடியில அப்பா இது 48 கௌரி பூஜை செய்தால் அவ்விடமாகப்பட்டது மனசுக்கு ஏத்த மனவாளன் கண்ணுக்கு ஏத்த கணவராகப்பட்டவர் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்படி மேடியெல்லாம் குடும்ப மெனியோட கிடக்கிறையே என்னம்மா காரணம்? என்னம்மா அது மின்னந்தத்துக்கு விழுந்ததுக்கு நல்லா உடம்பு மூழ்கி கேட்டுக்குது. ஒரு 3 கிலோ அதிகமா இருக்கு. அம்மா நீயும் கன்னிகா மட்டும் இருந்தாய். ஊட நாள் எடை போட்டு பார்த்தோம் சரியா இருந்தது. அதிகமா இருக்குது என்ன காரணம்? ஒரு 3 கிலோ சேர்த்துக்குது என்ன காரணம்? என்னம்மா காரணம்? போயிட்டு மருத்துவ கூட்டிட்டு வா பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு. சரி என்ன வேணும்? ஏய் பேக் பண்ணு. ஏய் டாக்டரா அது தட்டாச்சு பாப்ப. ஏய் வாடா பேக் பண்ணு. அங்க இருக்கடா. மருத்துவ பண்ணி பார்க்கணும். வாமா. எங்க வைக்கிற? எங்க வைக்கலாம்ங்கற? ஆர்டர் எங்க வேணா வைக்கலாம். எங்க வேணா வைக்கலாம். நல்லா அப்படியே சிறகாசக்க வந்து போயிடும். செக்கப் பண்ணி பார்க்கறேன். டாக்டர் அப்படி எல்லாம் பேச கூடாது, கை விட்டுருவேன். நல்லா மூச்சு எடுத்து விடு. நல்லா மூச்சு. ஏய் என்ன மூச்சு சொல்றேன்? குமி. நல்லா மூச்சு குமிமா. ஓ நல்லா குமி. ஓ இதெல்லாம் தெரியுமா குமிமா? குமி நல்லா குழாயில கை விட்டு பார்க்கலாம். குமிமா. என்ன பண்றதெல்லாம்? செக்கப் பண்ற பின்னாடி கை விட்டு. செக்கப் தெரியல. ஆதி டாக்டர் தான் அப்படி சொல்லுவான். ஏன் அப்ப இதுக்கு தனியா அப்படி எல்லாம் மாத்தா வச்சுக்க மாட்டியா? மனுஷனுக்கு பாக்குற அப்படியே தான் பாக்கணும். ஆமா இதுக்கெல்லாம் அப்படித்தான் பாக்கணும். இப்படி யாரை ஆசை வைத்து நான் கர்ப்பவதி கர்ப்பமா இருக்கிறேன்.
கன்னிகா மடத்தில் கௌரி பூஜையாகப்பட்டு செய்யும் பொழுது காணாத ஆசை வைத்தேன் காண்டீபன் மேலே, பார்க்காத ஆசை வைத்தேன் பர்க்குனர் மேலே, பார்த்திபன் அர்ஜுனர் மேலே. அர்ஜுனன் மேல. ஆமா, அர்ஜுனன் அர்ஜுனர் பதிவர்த்த மன்னன் அர்ஜுனன் வந்தார். என்னோட ஒன்றாக கட்டி சேர்ந்தார். சரி. கர்ப்பம் தரித்தேன். அப்படியா? அடியே சண்டாளி, அந்த அர்ஜுனனோ எனக்கு எதிரி. என் நாயக்குடிச்சு அறிந்தவன். அவன் எப்பொழுது கிடைப்பான் அவன் அடிப்படை நினைத்திருந்தேன். அவனுக்கு போய் கர்ப்பமா இருக்கிறியே, எனக்கு தேவையா பதற்கு மகளே. அடுத்த அடிகள் எல்லாம் அங்கமே நோகுது. உதைத்த உதைகள் எல்லாம் என் உடம்பெல்லாம் புண்ணா வலிக்கிறது. நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? அறியாத புத்தியில் தெரியாத தவறு செய்தேன். சிறியோர் செய்த தவறு பெரியோர் மன்னித்தார்கள் வேண்டும் அல்லவா? அப்பா, அந்த காண்டாவனமரித்த காண்டீப்பனாகப்பட்டவன் அவரோட கருவாகப்பட்டது இந்த அங்கத்தில் சுமந்து வருகிறேன். அதுதான் இருக்க கூடாது. அவன் எதிரி, என் பகைவன், என் நாயக்குடித்து அடித்தவன். மற்ற எவனுக்காக கருப்பா இருந்தாலும் ஏத்துக்குவேன். அர்ஜுனுக்கு கருப்புன்னா உன்னை கொல்லும்.
ஒரு அந்த பாவி செஞ்சனா மனதார நினைத்தவரோட மனம் கொடுத்து ஒன்றாக சேர்ந்தேன். இந்த கன்னியாகப்பட்டவர் கண்ணுக்கேத்த கணவர் மனசுக்கேத்த மணவாளன் வர வேண்டும் சொல்லிதான் மகாதேவன் பூஜை செய்தேன். கணவர் கிடைக்க வேண்டும் கௌரி மாதா பூஜை செய்தேன். இப்படி வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்ததுனால ஏனப்பா நம்மளோட நாகரிகத்தை அழைத்து வராரு என்று சொல்லி அந்த முன்பகையை மனதில் வைத்து என்ன கொள்கிறாயே. வேண்டாம் அப்பா, அவன் எப்பொழுது கிடைப்பா நான் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீ அவனுக்கு கட்டுமா இருக்கிறன்னா இது நீ செய்த தவறு. ஆனால் புலிவி உனக்கு கண்ணுக்கேற்ற கணவர் வேண்டும் என்று மகளாகிய உழுவி கன்னிகாமணி கண்டித்த சொன்னல. ஆமா, இப்போ கர்ப்பமா இருக்கிறாரு கன்னிகாமணத்துல இருந்து. கர்ப்பமாக இருக்கிறாரா? யாருக்கு? பொய் சொல்லாதீங்க. யாருக்கு போய் சொல்லுங்க? என்னுடைய மக வந்து தவறான செயலுக்கெல்லாம் போக மாட்டா. மகளும் போக மாட்டா, நீயும் போக மாட்டா. எல்லாம் பத்திரி எனக்கு தேட நாய்யா. யாரு? எப்பேற்பட்டவன்? காண்டாவனத்திலே என் நாகக்கூடத்தை அடித்தவன் அர்ஜுனன். அவனுக்கு கர்ப்பமா இருக்கிறாடி. என்னங்க வார்த்தை சொல்றீங்க? அர்ஜுனனுக்கு கர்ப்பமா இருக்கிறார். அவனை அழைத்துப்பான். அப்படியா? கண்டே மகளே உரிமை தெரியாத தவறு செய்ததுக்கு தந்தையாகப்பட்டவர் அடித்து உதைத்து துன்படுத்தி விட்டார். என்னம்மா குற்றம் செய்தேன்? ஒரு பெண்ணோட மனது இன்னொரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும் அல்லவா? அப்பா ஆசைப்பட்ட அந்த காண்டா மனமெறித்த காண்டியப்பனை நான் மனதார நேசித்தேன். உடலாகப்பட்டது சுகத்தை தந்து கர்ப்பவதியானே. இந்த கர்ப்பவதி யாரு ஆனதுனால தந்தையாராகப்பட்டவர் என்னை அடித்து உதைத்து துன்படுத்துறாங்கப்பா. அப்படியா? ஏங்க என்னடி இருந்தாலும் சாமி ஆனதாச்சுங்க. வேண்டாம் சுவாமி, கர்ப்பிணி பெண்ணாடி இருக்கிறார். அவளை வந்து அடிக்க வேண்டாம் சுவாமி. என் மகள் நன்றாக இருக்கட்டும், நல்ல கணவர் கிடைக்கட்டும், நன்மையாக வாழ வேண்டும் எவ்வளவு பாடுபட்டு கன்னிகாமணி கட்டும். ஆமா, தானே கேட்ட கணவன் வேணும் என்று இவன் எப்ப எதிராகி அர்ஜுனன் தான் வேணும் என்று கன்னிகாமணத்துல இருந்து எதிரே போய் எப்படி பண்ணலாமா? அப்படியே அவளுக்கு கற்பம் நல்ல. அதனால என்ன அந்த கண்ணு இருக்கிறதால தான். ஓ, கண்ணு இருந்ததுனால அவனை பார்த்தான். கண்ணு இருக்கிறதால தான் அவன் எப்போ ஒரு பார்த்திருந்து அவனை சேர்ந்து கட்டுமா இருக்கலாம். ஆமா, அதனால இவளை காலேஜ்ல கூட்டு போய் 2 கண்ணி நோண்டி காலேஜ்ல தள்ளி விட்டு கண்ணை கொண்டு வந்து கட்டுவோம். ஊதியத்து நாய் போட்டுக்கா. எந்த கண்களால பார்த்தாயோ அந்த பார்வை இருப்பதுனாலதானே அந்த பார்த்திப்பனை பார்த்தா. கண்கள் இருப்பதுனாலதானே காந்திப்பனை பார்த்தா. எந்த கண்ணாகப்பட்டது உற்று நோக்கி காமத்தோட பார்த்தாயோ அந்த கண்களாகப்பட்டது உடைய இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொலையாளிகள் 2 கண்ணி நோண்ட சொல்லி கொலையாளி அனுப்பியிருக்கிறேன்.
பாவி சண்டால தந்தையாராகப்பட்ட நாகராஜம் பண்ண எந்த கண்களால உத்து பார்த்தாயோ அந்த கண்களாகப்பட்டது உனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி என் கண்ணையே பறித்து விட்டாரே அம்மா. அர்ஜுனரை எந்த பார்வையால பார்த்தாயோ அந்த பார்வை நேத்திர உனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி என் பார்வையை பறித்து இப்படி தன்னை நறுமையா ஒண்டி ஒருவளாக அனாதையாக ஆரினிமா கானகத்தில் இருக்கிறது தெய்வமே.
என் மாதாவ இருக்கு முட்டோ அம்மன் அம்பருத சீமையில என் மைத்த முடிச்சிருப்ப ஒரு மணி கொடுத்து சூடிருப்ப நம்மளுக்கு மாதவ கால செய்ய ஒரு நம்பருக்கு தீமையில நம்ம மைத்த விரிச்சலவா ஒரு மாதிரி குழந்தை பார்த்தலந்து நமக்கு கோட்டை தலைவாசை நான் பிறந்த சீமையில நான் கோலம் எடுக்க சேரு அம்மைய பெத்தவள இருக்கு முட்டோ என்ன பெத்த மதா இருக்க முட்டோம் என் கூந்தல முடிஞ்சிருப்ப ஒரு கொடி மல்லி சூடிருப்ப ஐயா பெத்தவள எனக்கு போய் படிங்க கூந்தல விரிச்சலந்த இன்னைக்கு ஒரு கொடி மல்லி பார்த்தலந்து ஐயோ நான் நெல்லெடுத்து பச்சை குத்திய என்ன மாலையிட்ட ராஜனே நான் நீல வந்த பேரழுது நீல வரல இருக்கு முட்டோ இந்த பாலப்பட சீமையில நான் நிலந்தோறையா பாவியாளே இன்னைக்கு நான் நிலப்பாரி போல நம்ம நம்மளை பொண்ணா பறக்கணுமா நம்ம அந்த பூமியில வாழணுமா
பூமியில வாழணுமா என்ன போல தாய்மாரை ஏகதிய பாத்துக்கலாம் மக்களை பெத்தவரே மகராசி தாய்மாரே ஆணு பொண்ணு பெத்தவரே அடைவெட்ட தாய்மாரே என் கண்ணால உற்று நோக்கி பார்த்ததுமே குற்றமனு சொல்லி இப்படி கண்களை பறித்து கானகத்துல விட்டு விட்டாரு. ஆனா இந்த கானகத்துல திரிகிற மிருக ஜாதிகளுக்கு இரையாகி வேண்டும். அந்த நேரத்துல எப்படி என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியுறதில்ல. எந்த நேரம் வேணாலும் பல்ல காட்டிட்டு எப்படி இருக்கும். வீடியோ இருக்கிறவங்க 4 சனம் பார்த்தா நல்லா நறுக்குன்னு காட்டி போவாங்க. இந்த அரணிமா கானகத்துல ஒண்டி ஒருவிழா தன்னன் தனிமையா யாருக்கும் பிள்ளை இல்லாம நான் இப்படி அனாதியா தன்னன் தனிமையா ஒண்டி ஒருவிழா நிக்கிறேன். தாய் இல்ல, தகப்பில்ல, உற்றான் இல்ல, உறவினார் இல்ல, சொந்த பந்தம் அனைத்துமே பந்துக்கள் யாருமே இல்லாத பாவியானே, யாருமே இல்லாத பெருத்த பாவியானே. அப்படி பெருத்த பாவியா இருந்திருந்தாலும் அம்மா அரணிமா கானகத்துல இந்த பகர்த்தி